வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நேரடியா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தமிழக அரசோட 5 புதிய மிக முக்கியமான அரசாணைகளை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஏதோ சாதாரண அரசாங்க அறிவிப்புகள் இல்லைங்க. நம்ம ஊரு, நம்ம பாதுகாப்பு, ஏன் நம்ம வீட்டு கரண்ட் பில் வரைக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். வாங்க, அது என்னென்ன திட்டங்கள், நமக்கு அதனால என்ன பயன் அப்படின்றத முழுமையா ரொம்ப சுவாரஸ்யமா இந்த விளக்கப்பதிவுல பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு லிஸ்ட் பண்ணிடலாம். முதல்ல போதைப்பொருள் தடுப்பு படை. 2வது இலவச மின்சாரத்துல வந்திருக்க அப்டேட்ஸ். 3வது டாஸ்மாக் கடைகள் மூடல். 4வது பெண்களுக்கான சிங்கப்பெண் பாதுகாப்பு படை. அப்புறம் கடைசியா ரொம்ப வேகமா கிடைக்க போற CMDA ஒப்புதல்கள். நம்ம முதல்ல பார்க்க போற விஷயம் போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு அதிரடியான நடவடிக்கை, அதாவது புதிய போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்கம். தமிழ்நாடு முழுக்கவும் போதைப் பொருட்களை அடியோடு ஒழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட புதிதா சரியா 65 போதைப்பொருள் தடுப்பு பட காவல் நிலையங்களை அமைக்கிறாங்க. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த திட்டமும் மாநில முதலமைச்சரோட நேரடி கண்காணிப்புல இயங்க போகுது. இது இந்த திட்டத்தோட தீவிரத்தை நமக்கு நல்லாவே காட்டுது இல்லையா? இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த 65 நிலையங்களும் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிருக்காங்க. 37 மாவட்டங்களுக்கு தலா 1, அப்புறம் மாநகரங்கள்ல இருக்கிற 28 காவல் மாவட்டங்களுக்கும் தலா 1ன்னு அமைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம சென்னை, ஆவடி, தாம்பரம், சேலம், கோவை, திருப்பூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி மாதிரி பெரிய நகரங்கள்ல தலா 2 வீதம் 12 நிலையங்கள் வரப்போகுது. சுருக்கமா சொல்லணும்னா மாநிலத்தோட எந்த ஒரு மூலை முடுக்கியும் விடாம தீவிரமா கண்காணிக்க போறாங்க. ஓகே, இப்போ 2வது அறிவிப்புக்கு வருவோம். இது நம்ம நுகர்வோர் பலருக்கும் மின்கட்டண மானியம் பத்தி இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்களை எல்லாம் உடனே தீர்த்து வைக்க போகுது. இது ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களுக்கு கிடைக்கிற மானியம் எந்த அடிப்படையில கணக்கிடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 500 யூனிட்டுகளுக்கு குறைவா மின்சாரம் பயன்படுத்தினா உங்களுக்கு 200 யூனிட்டுகளுக்கான மின்சாரம் முற்றிலும் இலவசம். ஆனா ஒருவேளை உங்க பயன்பாடு அந்த 500 யூனிட்டுகளை தாண்டிடுச்சுன்னு வைங்க, நீங்க குழப்பிக்கவே வேண்டாம். அப்போதும் உங்களுக்கு 100 யூனிட்டுகளுக்கான இலவச மின்சாரம் தொடர்ந்து கிடைக்கும். இதுதான் அந்த அரசாணை சொல்ற ரொம்ப தெளிவான ஒரு தகவல். 3வது ஒரு முக்கியமான அதிரடி அறிவிப்பு வந்திருக்கு. சரியா 717 டாஸ்மாக் கடைகளை மூடுறதுக்கான 14 நாட்கள் கெடு. இந்த 717 கடைகளையும் ஏன் குறி வச்சு மூடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொது இடங்கள்ல இருந்து 500 மீட்டர் சுற்றளவுல இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிக்டான ரூல் தான் காரணம். இதன்படி கல்வி நிறுவனங்கள் பக்கத்துல இருக்கிற 277 கடைகள், பேருந்து நிலையங்கள் பக்கத்துல இருக்கிற 187 கடைகள், அப்புறம் வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருக்கிற 253 கடைகள்னு ரொம்ப துல்லியமா லிஸ்ட் எடுத்திருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த 717 கடைகளையும் அடுத்த 2 வாரத்துக்குள்ள, அதாவது 14 நாட்களுக்குள்ள மூடியே ஆகணும்னு கடுமையான கெடு விதிக்கப்பட்டிருக்கு. இதோட சேர்த்து இன்னொரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. சீக்கிரமே மதுபான விற்பனை நேரங்கள்லயும் புதிய மாற்றங்களை கொண்டு வர போறாங்களாம். இது பத்தின விரிவான தகவல்கள் கூடிய சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ 4வது அரசாணைக்கு வருவோம். இது முழுக்க முழுக்க பெண்களோட பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கிற பிரத்யேகமான சிங்கப்பெண் சிறப்பு படை. சிங்கப்பெண் பேர்லயே அந்த கம்பீரம் இருக்குல்ல. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்காகவும் பொது இடங்கள்ல அவங்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இது. ஆபத்தில் இருக்கிற பெண்களுக்கு உதவுறதும், அவங்க தைரியமா, சுதந்திரமா, எந்த பயமும் இல்லாம ஒரு பெரிய நம்பிக்கையோட பொது இடங்கள்ல நடமாடுறத உறுதி செய்யறதும் தான் இந்த படையோட முதன்மை இலக்கு. இவங்க எப்படி செயல்பட போறாங்கன்னு பாப்போம். இது வெறும் பேருக்கு இருக்க போற படை கிடையாதுங்க. குற்றங்கள் நடக்க வாய்ப்புள்ள இடங்களை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அங்க தீவிரமா ரோந்து போறதா இவங்களோட தந்திரோபாயமா இருக்கும். குறிப்பா மக்கள் அதிகமா கூடுற பஸ் ஸ்டாண்ட், ரயில் நிலையங்கள், IT நிறுவனங்கள் இருக்கிற இடங்கள், பள்ளிகள், கல்லூரிகள்னு எல்லா இடத்துலயும் இவங்களோட காவல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தேவைப்படும் போது பாதிக்கப்பட்டவங்களை உடனடியா மீட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் இவங்க உறுதி செய்வாங்க. நாம இப்போ 5வது மற்றும் கடைசி அறிவிப்புக்கு வந்துட்டோம். இது CMDA ஒப்புதல்கள்ல ஆகிற நிர்வாக தாமதங்களை மொத்தமா ஒழிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான மூவ். அதாவது நிர்வாகத்தோட எந்த நிலையிலையும் தேவையற்ற காலதாமதம் இருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. நீங்க சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துக்கு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறீங்கன்னா அதை குறிப்பிட்ட டைம்குள்ள அவங்க பரிசீலனை பண்ணியே ஆகணும். இந்த சிவப்பு நாடா முறைன்னு சொல்வாங்கல்ல, அதாவது ஃபைல் அப்படியே தேங்கி கிடக்கிறது, அந்த மாதிரி எந்த அதிகாரத்துவ தாமதமும் இனி இருக்கக்கூடாது. ஒருவேளை காரணமே இல்லாம அதிகாரிகள் இதை லேட் பண்ணுனா அவங்க மேல கடுமையான துறை ரீதியான ஆக்ஷன் எடுக்கப்படும் எச்சரிச்சிருக்காங்க. இது மக்களுக்கான சேவையை ரொம்ப வேகமா கொண்டு போய் சேர்க்க ஒரு சூப்பரான முயற்சி. ஓகே, நாம இப்போ இந்த 5 புதிய அரசாணைகளையும் பார்த்துட்டோம். போதைப்பொருள் ஒழிப்பு, மின்சார மானியம், டாஸ்மாக் கட்டுப்பாடுகள், சிங்கப்பெண் படை, அப்புறம் CMDA ரூல்ஸ்னு ஒவ்வொன்றும் ஒரு விதத்துல ரொம்ப முக்கியமானவ. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த 5 புதிய அரசாணைகள்ல உங்க அன்றாட வாழ்க்கையில எது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க?
இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்கப்பதிவுல சொன்ன தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திக்கிறேன்.